கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி அருகே பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். என்சிசி மாஸ்டர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமனுக்கு போலி என்சிசி முகாம் நடத்த உதவிய கோபு என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி அருகே பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமனுக்கு போலி என்சிசி முகாம் நடத்த அனுமதி வழங்கிய கோபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைகிறார். விஜயபிரபாகரன், இப்போ மேலும் ஒருவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இவர் எப்படி கண்டறியப்பட்டார்? இந்த வழக்கின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்டிகுப்பம் கிராமத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் போலி என்சிசி முகாம் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடந்தது. அந்த முகாமில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 12 வயதுடைய மாணவி போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் என்பவரால் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சிவராமன் மற்றும் சம்பவத்தை மறைத்த பள்ளி தாளாளர், முதல்வர் உட்பட மொத்தம் 11 பேர் பர்கூர் அனைத்து மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் ஐஜி பவானீஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலான பல்நோக்கு குழுவினரும் விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே கைது நடவடிக்கைக்கு முன்பாக விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சிவராமன் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த 23ஆம் தேதி உயிரிழந்தார். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் சிவராமன் கிருஷ்ணகிரி அருகே மேலும் ஒரு பள்ளியில் கடந்த ஜனவரி மாதம் போலி முகாம் நடத்தி 14 வயதுடைய 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. பள்ளிகளில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக சுதாகர், கமல் என்ற மேலும் 2 பேரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி அருகே உள்ள வேறொரு தனியார் பள்ளி ஒன்றின் பெண் முதல்வர் வினோதினி என்பவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். ஜனவரி மாதம் தனியார் பள்ளியில் நடந்த முகாமில் சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை தொடர்பாக வழக்கில் பள்ளியின் பெண் முதல்வர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒரு அரசு பள்ளி என்சிசி மாஸ்டர் கோபு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 47 வயதுடைய கோபு என்பவர் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவர் சிவராமனுக்கு போலி என்சிசி முகாம் நடத்த அனுமதி அளித்தது, அதற்காக சான்றிதழ் அனைத்தையும் தயார் செய்து கொடுத்தது, மேலும் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டதை தெரிந்தும் அதை மறைத்த குற்றம் என்ற அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று கோபுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.